World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். 30 நிமிடம் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அந்த 30 நிமிடமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்த கருத்துக்களை மருத்துவ ரீதியாக நமக்கு கொடுக்கிருக்கிறார். அதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளவும். சிறப்பு விருந்தினர் முருக கணபதி அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அருந்தவமே, ஆற்றலே, இனிமையின் இனிமையே, ஈகையின் பிறப்பிடமே, உள்ளத்தின் ஓப்பே, ஊரார்களின் ஓமையே, என்ன சொல்லி வாழ்த்துவது உன்னை, ஏனென்றால் ஐவகை நிலங்களையும் ஆள்பவள் நீதானே. ஒய்யாரமாய் குலவையிட்டு ஓங்காரமாய் ரீங்காரமிட்டு எங்களையெல்லாம் தினம் தினம் ஔஷதமாய் அமிழ்தமாய் அழகாய் இன்பத்தில் திளைக்க செய்கின்ற தமிழெண்ணையே, உன்னை வாழ்த்த வார்த்தைகளை தேடி தேடி பார்த்து வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையினுடைய மாதாந்திர கருத்தரங்க நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, துணை செயலாளர் அவர்களே மற்றும் இங்கு சிறப்பு பேச்சுகள் கொடுக்க வந்திருக்கின்ற அனைத்து திருவாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் நான் ஒரு சித்த மருத்துவர். இப்போ சித்த மருத்துவருக்கு இங்கே ஜோதிடத்து கருத்தரங்கத்தில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்துக்கும் தான் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், சித்த மருத்துவம் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவமாகும். சித்தர்கள் சித்த மருத்துவத்தை உருவாக்கினது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் அந்த வாழ்வியல் நெறிமுறைகளையும் சில வகையான விஷயங்களையும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் தான் நிறைய சம்பந்தங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த சித்த மருத்துவத்தில் எப்படி ஜோதிடமெல்லாம் பயன்படுகிறது என்பது போன்ற விஷயங்களைத்தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தை நம்ம அறிவதற்கு முன்பு முதலில் சித்தர்கள் என்பவர்கள் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா சித்தி பெற்றவர்கள். சரி, சித்தினா என்ன அப்படின்னா, நிறைய பேர் சித்தினா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சித்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏனென்று சொன்னால், அந்த வார்த்தை என்பது புதிதாக சில பேருக்கு இருக்கிறோம், சில பேர் அதில் பயன்படுத்தி இருப்பார்கள். இங்கே சித்தி பெற்றவர்கள் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, நியமமே எண்ணில ஆசனம், பிராணயாமம், பிராத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி போன்ற அஷ்டாங்க யோகங்களுடைய படிநிலைகளை அவர்கள் ஒவ்வொன்றாக பயிற்சிவித்து அவர் பயிற்சி எடுத்து அதன் மூலமாக எண்பெரும் சித்திகளை அவர்கள் பெற்றனர். எண்பெரும் சித்திகள் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். அது அனிமா, மகிமா, லகிமா, வசித்துவம், பிராசத்துவம், ஈசத்துவம், இது மாதிரியான விஷயங்கள். இது உங்களுக்கு புரியாத ஒரு வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் இது ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கடுகை மலையாக செய்வது, மலையை கடுகாக செய்வது, தண்ணி மேல் நடப்பது, அதே மாதிரி ஆகாசத்தில் பறப்பது, கூடு விட்டு கூடு பாய்வது, இதுதான் எண்பெரும் சித்திகள். அப்போ ஒரு மனிதன் அந்த அஷ்டாங்க யோகத்தை கைவர பெற்றால் எண்பெரும் சித்திகளை கைவர பெறலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ சில பேர் நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், சித்தர்கள் இந்த கலைகளை எல்லாம் கைவர பெற்றுத்தான் அந்த காலத்திலெல்லாம் அந்த மாதிரியான சித்து வேலைகளை எல்லாம் செய்து வந்தனர். நாம் அது காலப்போக்கில் நவநாகரிக உலகில் மோகம் கொண்டு பல்வேறு பிரச்சனைகளில் இன்னல்கள் கொண்டு நம்ம அதை சரியாக கடைபிடிக்காத விளைவுதான் இப்பொழுதெல்லாம் நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நம்ம எண்பெரும் சித்திகளை அடைவதற்கு அஷ்டாங்க யோகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலில் அந்த அஷ்டாங்க யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயமம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணங்கள். இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த பூஜை பண்ணுறேன், இந்த புனஸ்காரங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு எது வேணாலும் செய்யுங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல எண்ணெய், அதாவது கான்சியஸ் மைண்ட் அண்டு சப்கான்சியஸ் மைண்டுன்னு இருக்குது.
அந்த கான்சியஸ் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல எண்ணங்களை வைத்திருத்தல் வேணும். சில பேர் அந்த மேல் மனதில் வந்து நல்லெண்ணங்கள் இருப்பற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் ஆள் மனதில் நல்லெண்ணங்கள் இருக்காது. அப்போ நீங்கள் நல்லெண்ணங்கள் வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கும் போய் அலைய தேவையில்லை. கோயிலுக்கு போவது, பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, ஹோமங்கள் வளர்ப்பது எல்லாமே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதைவிட ஒரு விஷயம் உங்கள் கையில் இருக்கிறது. அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னார்கள். அதாவது உங்கள் அகத்துக்குள்ளே உன்னை திரும்பிப்பார். அகத்துக்குள்ளே திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த உண்மை புரியும். ஏனென்று சொன்னால் நீங்கள் நல்ல எண்ணங்களை நேர்த்தீர்கள் சொன்னால் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த அஷ்டாங்க யோகத்தில் பார்த்தீங்கன்னா என்பெரும் சித்திகள் அஷ்டாங்க யோகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் படியாக இயமத்தை வைத்திருக்கிறார்கள். அப்போ இயமத்தை நீங்கள் கடைபிடித்தால்தான் அடுத்த படிநிலைகளை நீங்கள் போய் சேர முடியும். நியமம், அடுத்தது நல்ல செயல்கள், இப்படி ஒவ்வொன்றாக செய்ய முடியும். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் போய் தியானமெல்லாம் செய்ய முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து மெடிடேஷன் செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்யலாம் போவாங்க. எந்த மெடிடேஷன் செய்தாலும் அவர்கள் இயமம், நியமம், பிராணயாமம், ஆசனம், தியானம், சமாதி இப்படின்னு படிநிலைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு படிநிலைகளை நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த தியானம் உங்களுக்கு கைவரப்படும். இறுதியாக உங்களுக்கு அந்த சமாதி நிலையை அடைகின்ற ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும். அப்படித்தான் சித்தர்கள் வாழ்ந்தார்கள். அதனால தான் அவர்கள் நம்மளே இயக்கின்ற அந்த என்பெரும் சித்திகளை கைவரப்பெற்றார்கள். புரியுதுங்களா? அப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க, 4 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நல்ல எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்வை வளமாக்கும், உயர்த்தும். அதுதான் நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜி என்பது பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன், அது அவ்வளோதான். நல்ல எண்ணங்கள் என்பதை சரி சார், இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்கிறது நல்லெண்ணம் அப்படிம்பாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்கிறது நல்லெண்ணம்பாரு. சரி, இது யார் சொல்கிறதா நல்லெண்ணம் அப்படின்னா, நல்ல எண்ணம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் பிறருடைய மனதையோ உடலையோ துன்புறுத்தாதவாறு இருக்கின்ற எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்கள். அதுதான் ஒரு சிறந்த எண்ணமாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்ல எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செயல்கின்ற செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கும். அப்போ அடுத்தடுத்த படிநிலைகளை உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக அமைந்து அந்த இறுதி வரை இருக்கின்ற அந்த படிக்கட்டுகளை நாம் தொட முடியும். அடுத்தபடியாக அந்த என்பெரும் சித்திகளை நாம் வந்து கைவர முடியும். இதுதான் சித்தர்கள். இதுதான் இந்த சித்தி பெற்றவர்கள் தான் சித்தர்கள். அது நம்மாலேயும் முடியும். ஆனால் நம்ம அந்த படிநிலைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக பழகி வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிலையை நாம் வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் முதலில் நீங்கள் எண்ணுவது நல்ல எண்ணங்களாக எண்ணுங்கள். அதுதான் நாம் வந்து சொல்லுவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சித்தர்கள், அதாவது ஒரு பாட்டு இருக்குது, சித்தர்களுடைய பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பஞ்சபத்தி, துலங்கிய சரநூல் மார்க்கம், கோதரு வகார வித்தை, குருமுனி ஓது பாடல், தீதிலா கக்கிசங்கள், செப்பிய கண்மகாண்டம், ஈதெல்லாம் கட்டுணர்ந்தோர் இவர்களே மருத்துவர் ஆவர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க, சித்தர் பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வகையான டாபிக் வந்து அவங்க சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 7 வகையான டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கின்ற 7 வகைகளில் 3 வகையான டாபிக் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை சார்ந்தது. அது பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பஞ்சபத்தி, கண்பகாண்டம், இது 3 பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சார்ந்தது. அப்போ இந்த 7 டாப்பிக்கில் இருக்கிற நூல்களை கற்றுணர்ந்தால் தான் ஒருவன் வந்து மருத்துவராக முடியும் அப்படின்னு அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த கோள்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கோள்கள், அந்த ராசிகள் எல்லாம் நம்ம உடல் மீது ஆட்சி செய்கின்றன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ ஒருவருக்கு நோய்கள் வரும் பொழுது மருந்துகள் மட்டும் கொடுத்து குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கிரகாச்சார நிலைகள் எப்படி இருக்கின்றன என்பது போன்ற விஷயங்களை அந்த ஜோதிட நூல்கள் வாயிலாக நம்ம அறிந்து வைத்திருக்கும் பொழுது, அப்போ இந்த நேரங்களில் இவர்களுக்கு இந்த மருந்து கொடுத்தால் இது வேலை செய்யும், இந்த மருந்து கொடுத்தால் வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அந்த மாதிரியான ஜோதிட நூல்களை எல்லாம் அவர்கள் கற்றுணர வேண்டும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய காலங்களில் எல்லாம் மன்னராட்சி, அரசாட்சிலாம் இருந்தது. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் இருப்பார் அந்த அரசவையில். அந்த மருத்துவரே ஜோதிடராகவும் இருப்பார். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அவர் நல்ல காலம் கெட்ட காலம் இதெல்லாம் பார்த்து, சகுனம்லாம் பார்த்து இதெல்லாம் மருந்து கொடுக்கின்ற ஒரு தன்மையெல்லாம் தொண்டு தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போலாம் அது மாதிரி யாரும் பார்க்கறதில்ல. புரியுதுங்களா? அதனால் நம்ம என்னன்னா, சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திற்கும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கின்றன சித்த மருத்துவத்தில். அப்போ அதில் தான் நம்ம மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து தனி டாபிக் கிடையாது. ஒவ்வொரு நோய்களுக்கு பின்னாடியும் அந்த மருத்துவங்கள் இவ்வாறு செய்கிறது, இன்ன விஷயங்களை செய்கிறது, இந்த மருந்துகளை கொடுத்தால் இன்னது நல்லாகும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் வந்து இங்கே நம்ம வந்து சொல்ல இருக்கின்றோம். புரியுதுங்களா?
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நல்ல எண்ணங்கள் சொன்ன பார்த்தீங்களா, நல்லெண்ணங்களினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஒரு பாட்டு பாருங்கள் சொல்கிறேன். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்போ மனசு தான் எல்லாமே காரணம் அப்படிங்கிறாங்க. அத்தனைக்கும் மனசு தான். அதனால் நீங்கள் வந்து மனசை வந்து வளப்படுத்தி கொள்ளுங்கள், அதுதான் மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பார்வையை மனிதன் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரகிருதி இருக்கிறீங்களா, பிரகிருதியினுடைய அந்த மூலத்திலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்து, அதே மாதிரி கோள்களுடைய அம்சங்களையும் எடுத்து 7 உடற்கட்டுகளுடைய அந்த அம்சமாக இருந்த அந்த ஆன்மாவை பொருத்தி தான் அந்த மனிதன் வந்து உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிற பார்வை தான் சித்தர்களுடைய பார்வை. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கோள்களுடைய அம்சங்களும் இதில் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்புறம் உலகில் காணப்படுகின்ற அந்த 96 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறுதியாம் பூதாதி ஓரைந்தாகம் உயர்கின்ற பொறியைந்து அப்படிங்கிற ஒரு பாட்டல்ல அந்த 96 தத்துவங்கள் எல்லாம் வரும். அப்போ அந்த 96 தத்துவங்கள் இந்த மனித உடலில் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அந்த 96 தத்துவங்களின் அடிப்படையில் தான் நம்ம இயங்கு கொண்டு இருக்கின்றோம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே புலனாகிறது. அதனால் நம்ம இது வந்து ஒரு மெயினான தத்துவம், புரியுதுங்களா? ஏன்னா விஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. விஞ்ஞானம் அப்படிங்கிறது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மை. ஆனால் மெய்ஞானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற ஒரு தன்மை தான் மெய்ஞானம். அதனால் நம்ம இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த 9 கோள்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூரியன் சந்திரன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 9 கோள்களும் அதனுடைய தன்மை, அதாவது அந்த கிரகங்களும் அதனுடைய தன்மை மாறும் பொழுது சில நோய்களை உருவாக்குகின்றன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தன்மை மாறுபாட்டால் பார்த்தீங்கன்னா கண் நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவலிகள், இது மாதிரியான மூளை தொடர்பான நோய்கள் எல்லாம் இந்த சூரிய கிரகமானது அதனுடைய தன்மையிலிருந்து மாறுபடும் பொழுது உண்டாகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி சந்திரனுடைய தன்மை மாறுவதால் பார்த்தீங்கன்னா மனநோய்கள், கபநோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமா, அது மாதிரி நிமோனியா, இது மாதிரி டியூபர்குலோசிஸ், இது மாதிரியான அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் இந்த சந்திரனுடைய மாறுபாடு தன்மை காரணமாக ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரத்த தொடர்பான நோய்கள், அதாவது அது நீங்கள் ஒரு விஷயமே இருக்குது ஜாதகத்தில் ஜோதிடத்தில் என்னென்னா செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களை செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸே இருக்குது இல்லைங்களா? அதில் என்ன காரணம் என்று சொன்னால் இதில் ரத்தம் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறது. அதாவது செவ்வாய் கிரகம் அப்படின்னு இருக்கும்போது செவ்வாய் தோஷம் ஏற்படும் பொழுது அதனுடைய ஆர்கச் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கிற ரத்தத்தில், அந்த ஆர்கச் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது அதே இரத்த வகையை சேர்ந்த அந்த மாப்பிள்ளையாக அமைவார். அதற்குத்தான் அந்த மாப்பிள்ளை தேடுகின்ற ஒரு விஷயம் இருக்குது, புரியுதுங்களா? இது நாம் தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதில் அவர்கள் அப்படி செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு மாப்பிள்ளைக்கு அந்த இருக்கிற பெண்ணை கொடுக்கும் பொழுது குழந்தை பிறப்பதில் எல்லாம் சிக்கல் ஏற்படுகிறது. அது நம்ம அனுபவத்தின் மூலமாகவும் நாம் பார்க்குறோம், அது மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமாகவும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம், புரியுதுங்களா? அடுத்தபடியாக இந்த புதன் கிரகம் தன்னுடைய தன்னிலை மாறுபாடு காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, அதே மாதிரி முதுகு வலி, அதே மாதிரி இடுப்பு வலி, இது மாதிரி நரம்பு வலிகள், இது மாதிரி பிரச்சனை, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் லொகேஷன், ப்ரோலாப்ஸு, இது மாதிரிலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் முதுகுலின்னு போவாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு ஒரு ஃபைலை தூக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி வியாழன் கிரகம் தன்னுடைய மாறுபாடு அடையும் பொழுது கட்டிகள் உடம்பில் வந்து கேன்சர் கட்டிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரணமான ஒரு கொழுப்பு கட்டிகளாக கூட இருக்கலாம் வியாழன் கிரகம் மாறுபாடு அடையும் பொழுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெள்ளி உங்களுக்கு வந்து மாறுபாடு அடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்பு நோய்கள், அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆண் பெண் இனப்பெருக்க நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த சிஃபிலிஸ் போன்ற நோய்கள், அதாவது பால்வினை நோய்கள் என்று சொல்லுவார்கள், அந்த மாதிரி நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வெள்ளி கிரகத்தினுடைய தன்மை மாறுவதால் ஏற்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக சனி, இதனுடைய தன்மை மாறுவதால் பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோய்கள், கிட்னி டிசீஸ், நிறைய பேர் பாருங்கள் நீங்கள் டெஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த சிறுநீரக கல் இருக்கும்,
அப்புறம் அதிகமாக பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் கட்டி ஏற்படும், அதே மாதிரி சிறுநீரகத்தில் வீக்கம் ஏற்படுகின்ற தன்மை எல்லாம் இருக்கின்றது. அதே மாதிரி சிறுநீரில் புரோட்டீன் யூரினோடு கலந்து வரும். இது மாதிரி பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சவங்களுக்கு இருக்கும். அவருடைய ஜாதகத்தை பாருங்கள், அது சனியினுடைய மாறுபாடு காரணமாகத்தான் அந்த நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் சாந்திப்படுத்துவதற்காக பல்வேறு வகையான பரிகாரங்களை நாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ பரிகாரங்களை செய்யும் பொழுது அது நவகிரக சாந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த நவகிரக சாந்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமம் வளர்த்து பல்வேறு வகையான அதுலேயும் பாருங்கள் மூலிகை வருது. இது மாதிரி இந்த பலாசு, எருக்கு, நாயுருவி, அதே மாதிரி அத்தி, இன்னும் சில வகையான மூலிகைகள்லாம் போட்டு அதில் நம்ம ஹோமம் வளர்த்துறோம். அப்போ வளர்த்தும் பொழுது அது நல்ல விதமாக அந்த கிரகங்களுடைய பலன்கள் நமக்கு கிடைப்பதற்காக அந்த ஹோமத்தை நம்ம வளர்த்துக்கிறோம். அது நவகிரக சாந்தி என்று நம்ம சொல்லுவோம். அது உங்கள் நிறைய ஜோதிடர்களுக்கெல்லாம் அது அனுபவப்பட்டிருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் வளர்த்துவதால் ஒரு நோயே தீருகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாயுருவி, அத்தி இந்த 2 மூலிகைகளை வைத்து 1008 முறை இந்த காயத்ரி ஹோமம் நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த காக்கை வலிப்பு, அதாவது வலிப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க, காக்கா வலிப்புன்னு சொல்லுவீங்க, எபிலிப்சி போன்ற நோய்கள், மூளை தொடர்பான நோய்கள் எல்லாம் குணமாவதற்குண்டான வாய்ப்புகள் அந்த நாயுருவி, அத்தி போன்ற மூலிகைகளை நாம் பயன்படுத்தி காயத்ரி ஹோமத்தை நாம் 1008 முறை உச்சரிக்கும் பொழுது அந்த நோயானது குணமாகுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தி மூலிகையை மட்டும் நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி 1008 தடவை காயத்ரி ஹோமம் நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைத்திய நோய்கள், அதாவது மென்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மனநோய்கள், அதே மாதிரி கப நோய்கள், ஆஸ்துமா போன்ற நோய்கள், அதே மாதிரி பால்வழி நோய்கள், செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பால்வழி போன்ற நோய்கள் எல்லாம் இந்த அத்தியை வைத்து நம்ம 1008 முறை காயத்ரி ஹோமம் செய்யும் பொழுது அந்த நோய் குணமாகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படிப்பா இது ஹோமம் நடத்தினா எப்படி நோய் குணமாகும், இதுக்கு ரொம்ப இடிக்குது, சயின்ஸுக்கு அதுக்கு ஒத்து வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் சித்த மருத்துவத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 32 வகையான மருந்துகள் இருக்கின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெடிசன் சொல்லிட்டு ஒரு 32 வகையான மருந்துகள் இருக்கின்றன. அதில் ஒரு வகை மருந்து தான் நசியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மருந்து. நசியம் என்று சொன்னால் அந்த மூக்கிலே மருந்துகளை இடுவது, அதுதான் நசியம். அப்போ அந்த அத்தி, நாயுருவி இதனுடைய ஹோமத்தில் வருகின்ற அந்த புகைகளானது நசியம் மூலமாக அந்த உள்ளுக்கு உடலுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த நோய்களை குணமாக்குகின்ற ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க முடிகிறது. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அது ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட சயின்ஸ் அது பொதிந்து கிடக்கிறது. அதை நாம் பிற்காலத்தில் அது ஒவ்வொன்றாக இப்படி புரிந்து கொண்டு அதை நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே அந்த ஹோமம் என்பது பார்த்தீங்கன்னா முழுக்க சித்த மருத்துவம் தொடர்பானது தான். நீங்கள் ஹோமம் என்பது ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாங்க, உச்சாடனம் பண்ணுறாங்க அப்படிலாம் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த மந்திரங்கள் என்பது ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த மூலிகைகளுடைய இருக்கின்ற அந்த புகைகள் மருத்துவமாக உள்ளே செல்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோய் தீர்கிறது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், கும்பாபிஷேகம் எங்கேயாவது கோயில்களில் செய்தார்கள் என்று சொன்னால் அங்கே போய் அந்த ஹோமத்தில் நீங்கள் உட்காந்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பெறலாம். ஏன்னு சொன்னால் அதில் எல்லாமே மூலிகைகள் தான் அந்த ஹோமத்தில் போடுவாங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த விஷயம் தெரிந்தவர்கள் கும்பாபிஷேகத்தை தவறாமல் போய் எல்லா ஊர்களிலுமே தேடி போய் கலந்து கொள்வார்கள். ஆகவே இவ்வளவு விஷயங்கள் அந்த சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. அதுவும் ஜோதிடம் தொடர்பான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. நம்ம அந்த ஜோதிடத்தை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது தான் இந்த இடத்துல ஜோதிடம் இருக்கிறது என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் மருந்துண்ண சில நாட்களை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அந்த மருந்துண்கின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்கள் தான். எல்லா நாளுமே வாரத்தினுடைய 7 நாட்களிலுமே நம்ம மருந்து உண்ணக்கூடாது. அப்படி உண்ணும் பொழுது அந்த நோய்கள் தீராது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த நாளைக்கு நம்ம மருந்து சாப்பிட்டா நோய் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாள்கள் நம்ம மருந்து சாப்பிட ஆரம்பித்தால்தான் அந்த நோய்களானது விரைவில் தீரும் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் அந்த புதன்கிழமையும் மருந்து சாப்பிடக்கூடாது, மத்தியமமான பலன்களை தான் தரும் என்று சொல்கிறார். ஏன்னா சித்தர்கள் எப்படி சொன்னாலும் அதை உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்களும் உத்தமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 2 நாட்கள் புதன், சனி பார்த்தீங்கன்னா மத்தியமம் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதமம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மத்தியமம். அப்போ நீங்கள் இந்த அதமமான நாட்களை தவிர்த்து விட்டு மற்ற நாட்களை மருந்து சாப்பிடலாம்.
அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மருந்துகளை சாப்பிடவே கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நாம் ஒரு புனிதமான நாள்னு சொல்லி நம்ம அன்றைக்கி தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறோம். ஆனால் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அவர்கள் ஏதோ ஒரு அதில் விஷயம் தெரிந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களிலெல்லாம் மருந்து தொடங்கக்கூடாது, மருந்து அன்றைக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ முன்னாடியெல்லாம் பேசினாங்க இல்லைங்களா, அவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களை எல்லாம் அவர் சொன்னார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் என்னென்ன நட்சத்திரத்துங்களை அந்த நட்சத்திர நாள்களில் மருந்து சாப்பிட்டா நோய் விரைவாக தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரோகிணி நட்சத்திர நாள்களில் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி அஸ்வினி, அடுத்தபடி ரேவதி, இந்த மாதிரி நட்சத்திரங்கள். அதே மாதிரி மிருகசீரிசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி, உத்திராடம், பூசம், புனர்பூசம், மிருகசீரிசம், இந்த மாதிரி நட்சத்திர நாள்களில் மொத்தம் ஒரு 10-11 நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திர நாள்களில் அந்த கிழமைகளில் தான் மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நோய் நல்லாகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை நிறைய பேர் எதை சொல்லுவாங்க. அந்த ஆயில்ய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமை வருதுன்னு வச்சிங்களேன், ஆயில்ய நட்சத்திரம், அன்னன்னைக்கு மருந்து சாப்பிட்டா பைத்திய நோய்கள், அதாவது மென்டல் டிஸார்டர்ஸ், யாராவது மன உளைச்சல், மனக்கவலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது அந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும் நாளில் செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கும் பொழுது அந்த மருந்தை அவர்கள் சாப்பிடும் பொழுது அந்த நோயானது வேகமாக குணமாகின்ற ஒரு தன்மையெல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்படி எல்லா இடத்திலும் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்திலும் வந்து ஜோதிடம் இருக்கிறது, புரியுதுங்களா? நீங்கள் ஜோதிடம் இல்லாத இடமே சொல்ல முடியாது. அப்போ நம்ம அது வந்து ஒரு தனி பார்ட்டாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனிய விஷயமாக பார்த்து கொண்டு இருப்போமே அதே மாதிரி தனித்தனி பாட்டாக இருக்கிறது. ஆனால் சித்த மருத்துவத்திற்கும் ஜோதிடத்திற்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கிறது. அப்படி புரியுதுங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் பாருங்கள், இப்போ நீங்கள் சரி இப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம மருந்து சாப்பிட்ணும், நட்சத்திரம் சாப்பிடணும், சரி மற்ற நாளில் நோய் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்குத்தான் அந்த ஹோரையை வைத்திருக்கிறார்கள். அந்த 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 ஹோரை அந்த ஹோரை பார்த்தீங்கன்னா சுக்கில ஹோரை வரும் நேரத்தில் அந்த மருந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த நோய் படிப்படியாக குறைந்து முழுவதுமாக தீருகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது என்பது போன்ற விஷயங்களையும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா சித்தர்களே ஒரு மூலிகைகளை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் மருந்து தயாரிக்கிறதுக்கும் சில ஹோரைகளை சொல்லியிருக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா புதன் ஓரைகள், குரு ஓரை, அதே மாதிரி சுக்கிர ஓரை. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரை தான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மருத்துவத்தில் வந்து உகந்த ஓரை வந்து சுக்கிர ஓரையாகத்தான் இருக்கும். மற்ற புதன், குரு, சுக்கிர இந்த 3 ஓரைகளிலும் மருந்து நம்ம வந்து தயார் பண்ணலாம், மூலிகைகளை சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சுக்கிர ஓரைகளில் நாம் மருந்து உண்ணும் பொழுது அந்த நோய் எந்த மாதிரியான நோயாக இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து முழுவதுமாக தீருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி எத்தனை பேர் குளிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பழங்காலத்திலலாம் நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது வாரம் 1 தடவை 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இல்லை. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதற்கு கூட சில நாட்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம நினச்சினாலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கிரகங்களுடைய அம்சங்கள் அந்த நாட்களில் மட்டும்தான் நமது மீது ஒரு ஆகோசுர சக்தியை உருவாக்கும் அப்படின்லாம் அவங்க நினச்சி அந்த குறிப்பிட்ட நாள்களில் மட்டும்தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் ஆண்களுக்கும் ஒரு பெண்களுக்கும் தனித்தனி நாள்கள். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன், சனி இந்த 3 நாட்களில் ஆண்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து நீராடினால் உங்களுக்கு நலம் பயக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான். இதை நாம் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம், இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதவங்களே எத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சித்த மருத்துவத்தில் ஒரு தீராத நோய்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். தீராத நோய்னா எங்கேயுமே போனாலும் அது தீராது. இப்போ குறிப்பிட்ட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. விக்கல் சில பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அல்சர் பிரச்சனால விக்கல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அது நிறைய பேர்த்தால் நிறுத்தவே முடியல, எப்போ பார்த்தாலும் விக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அடிக்கடி எதுக்களிக்கின்ற ஒரு விஷயம், அதாவது ஜிஆர்டி என்று சொல்லப்படுகின்ற கேஸ்ட்ரோ யூசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு டிசீஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அது நீங்கள் கூட அதை பார்க்கலாம். சாப்பிட்ட உடனே எதுக்களிச்சு வர மாதிரி இருக்கும், அப்புறமேட்டு திரும்பி தண்ணி குடிப்பாங்க, விக்கிக்கும். இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அந்த மாதிரியான தீராத நோய்களுக்கு, நாள்பட்ட நோய்களுக்கு, சித்த மருத்துவத்தில் கூட அடங்காத நோய்களுக்கு, எந்த மருத்துவத்திலும் அடங்காத நோய்களுக்கெல்லாம் சில வைத்தியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அசுர வைத்தியம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அசுர வைத்தியம் என்பது பார்த்திங்கன்னா அதில் ஒரு அட்டை விடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அட்டை பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வால்பாறை இதில் இடத்துலாம் இருக்குது அட்டை.
அதில் நல்ல அட்டையும் இருக்குது, தீங்கு விளைவிக்கின்ற அட்டையும் இருக்கின்றது. அந்த நல்ல அட்டையை எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நாள் பக்குவப்படுத்தி அதை அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த அட்டையை விடும் பொழுது அந்த குறிப்பிட்ட நோய்களானது தீருகிறது. அதே மாதிரி மூட்டு வலியும் தீருகிறது, நரம்பு வலிகள், அதே மாதிரி தீராத வாந்தி, இது மாதிரியான பல்வேறு வகையான நோய்களை எல்லாம் அந்த அட்டை அந்த இடத்தில் விடும் பொழுது அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த நீரை உறிஞ்சி அதை எடுக்கும் பொழுது அந்த நோய்கள் எல்லாம் தீருகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது என்ன ஒரு விஷயம்னா, இது இங்கெங்கே ஜோசி வந்துச்சு நீங்கள் கேட்கலாம். அந்த குறிப்பிட்ட திதிகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம பிரதமை துவி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குறிப்பிட்ட திதிகளில் வந்து அட்டையை வந்து இந்த இடத்துல விடக்கூடாது, அப்படி விட்டால் மரணம் நேரிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிரதமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவிரலில் விடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிரதமி திதியில். அதேமாதிரி துவிதியில் பார்த்தீங்கன்னா உள்ளங்காலில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி முழங்காலில் பார்த்தீங்கன்னா திருதியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி தொடையில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தசியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி ஆண்குறி பெண்குறி அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சமியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி தொப்புளில் பார்த்தீங்கன்னா சஷ்டியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்பில் பார்த்தீங்கன்னா சப்தமியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கைகளில் அஷ்டமியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தில் நவமியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உதட்டில் வந்து தசமியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாக்கில் பார்த்தீங்கன்னா ஏகாதசியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெற்றியில் பார்த்தீங்கன்னா துவாதசியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. புருவத்தில் பார்த்தீங்கன்னா திரையோதசியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிடரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுர்த்தசியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த தினங்களில் பிடரியில் விடக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அந்த 15 வகையான அந்த திதிகளுக்கும் இந்தந்த இடத்தில் அட்டைகளை விட்டால் அது மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னால் அந்த நேரங்களில் அந்த இடத்தில் அந்த அமிர்தம் அங்கு பிறக்கும், அதனால் மரணம் நேருகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்ற விஷயத்தின் காரணமாக அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, புரியுதுங்களா. இந்த மருந்து வந்து இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில மூலிகைகளை எடுத்து இந்த நேரங்களில் தான் நாம் சாப்பிட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல இடங்களில் அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா இந்த ஜோதிடத்தில் வரிசையாக நம்ம சொல்லிட்டு வரோம்ல, ராகு கேது ரிஷபதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களா, 12 ராசிகள்லாம் சொல்லிடுறோம். அதுக்கும் சில விஷயங்களை சொல்கிறார். இப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் தான் மருந்துகள் சாப்பிட வேண்டும், மீன ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் சாப்பிட்டால் நோய்கள் வந்து குணமாகும், அப்படிலாம் அந்த நோய்கள் வரும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் சொல்லியிருப்பார்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாக எல்லா இடத்திலும் ஒவ்வொரு நோய்களுக்கும் உண்டான அந்த சிகிச்சை முறைகளின் அடிப்படையில் அந்த விஷயத்தை அவர்கள் ஆணித்தரமாக அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆகவே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவமாக, அதாவது ஒரு மனிதன் பிறந்தது முதல் வாழுகின்ற காலம் வரையில் அவன் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான சில விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுகின்ற விஷயம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாஸ்துக்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாஸ்து சாஸ்திரம் புரியுதுங்களா. அந்த வாஸ்து சாஸ்திரம் எந்த நாட்களில் அந்த கால் போட வேண்டும், எந்த தினங்களில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த எல்லா மூலையிலையும் நீங்கள் பார்ப்பீங்க, தென்மேற்கு தென்கிழக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்தந்த திசைகளில் என்ன செய்ய வேண்டும், என்ன வைக்கக்கூடாது, எப்படி வீடுகள் கட்ட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களையும் அந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 வால்யூம் புக்கே இருக்கும், நிறையா இருக்குது. நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது சும்மா கொஞ்சம் படிச்சுட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு படிக்கட்டு வைக்கும் பொழுது என்ன பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும், அந்த தென்மேற்கு மூலையில் எப்படி நாம் அந்த வாசுவை அமைக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதங்களிலும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த மாதங்களில் மருந்துன்னா நம்ம அந்த நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி வந்து உங்களுக்கு உத்தமமான மாதங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் ஆனி ஆடி இது வந்து மத்தியமம். மற்ற 8 மாதங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து சாப்பிடக்கூடாத மாதங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. சரி, ரைட்டு. இது வந்து இப்போ 4 மாதத்தில் நோய் வருவீங்க மருந்து சாப்பிட்டாங்க, மற்ற மாதத்தில் ஐப்பசி கார்த்திகையில் நோய் வருவீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஐப்பசி கார்த்திகைகளில் நோய் வருபவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த ஹோரையை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு தக்க நாளில் அந்த மருந்துண்ணு காலத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அதற்கும் ஒரு பரிகாரத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எல்லா இடத்திலுமே அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் எல்லா இடத்துலையுமே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த தினங்களிலெல்லாம் சந்திரன் வந்து பூமிக்கு அருகில் மிக அருகில் வரும். அவனுடைய ஆற்றல் வந்து இங்கே இருக்கின்ற உயிர்களை எல்லாம் துன்புறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கே தெரியும் இந்த அமாவாசை பௌர்ணமியில் தினங்களில் பார்த்தீங்கன்னா
இந்த தோல் நோய் இருப்பவர்கள், அதே மாதிரி மனநோய் இருப்பவர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார்கள். தோல் நோய் இருப்பவர்களுக்கு ரொம்ப அரிப்பு அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி கடல் அலைகள் கூட அதிகமாக ஆக்ரோஷமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் அந்த சந்திரனுடைய வேலையாகத்தான் அது இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமிகளில் சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்ம அந்த அன்றைய தினங்களில் வெளியில் எங்கு நாம் செல்லாமல் இறைவனை தியானித்து, இல்லைல்லாம் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு போய் அங்கே அமைதியாக இருந்து வெளியில் போய் நம்ம தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அமாவாசை பௌர்ணமியில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகுது எல்லா ஊர்லேயும். ஒரு கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. அப்படின்னா என்னன்னா, அமாவாசை பௌர்ணமிகளில் தான் அவர்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அமாவாசை பௌர்ணமிகளில் வீட்டிலே அமர்ந்து மௌன விரதத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மௌன விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னாகும் அப்படின்னா, உடலுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த சந்திரனுடைய பிரச்சனையால் வருகின்ற அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் வெளியில் போகாமல் இருந்தீங்கன்னா. அதை விட்டு ஏதோ பக்கத்தில் கோயிலுக்கு நாம் போகலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சுற்றுறாங்க. அமாவாசை பௌர்ணமியில் நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். கிராம பஞ்சாயத்து ரோட்லேயே டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்போ இங்கெல்லாம் இன்னும் அதிகமான டிராஃபிக் ஜாம் ஆகும். அப்படின்னா நிறைய பேர் வெளியில் வராங்கன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு எதிர்மாறாகத்தான் நமது மக்கள் இப்படி இருக்கிறார்கள். அதனால தான் இப்பொழுதெல்லாம் இதுவும் ஒரு காரணம், நோய்கள் எல்லாம் பெருகுவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏனென்று சொன்னால், அவர்கள் சொன்ன அந்த சித்தர்கள் சொன்ன அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை, வழிமுறைகளை நம்ம தொன்று தொட்டு நம்ம கடைபிடித்து வந்திருக்கின்றோம். ஆனால் சமீப காலமாக ஒரு 25 வருடங்கள் 40-30 வருடங்களாக அந்த வழிமுறைகளை யாரும் கடைபிடிக்காத ஒரு தன்மை இருப்பதன் காரணமாகத்தான் இப்போ இதெல்லாம் நோய்கள் எல்லாம் பெருகி கொண்டு வருகின்றன. அப்புறம் அல்ப வயசுலேயே போயிடுறாங்க. நிறைய பேர் பாருங்கள், 50 வயசுக்குள்ளேயே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இதுவும் ஒரு காரணம். புரியுதுங்களா? அப்போ இங்கே 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம், எப்படி நம்ம இருந்தோம், என்ன மாதிரியான உடைகளை உடுத்தினோம், என்ன மாதிரியான வீடுகளில் நம்ம செயல்பட்டோம், எப்படி நம்ம நீராடினோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு கம்மி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 90க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தெரியாது, 95க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ அந்த பழக்கம் எல்லாம் இப்பொழுது அருகி போய்விட்டது. புரியுதுங்களா? அதனுடைய காரணமாகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ கேட்டால் அடைப்பு வந்துச்சு சார், நாங்கள் சாய்பாபாவுக்கு போனோம், அங்கே சீரடி போனோம், அங்கே போனோம், அங்கே போய் சர்ஜரி பண்ணாங்க. எப்போ நீ ஒழுக்கமாக தான் எதுக்கு அடைப்பு வருது? அதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா மக்கள், எப்படி அடைப்பு வந்தது? புரியுதுங்களா? அதனால் நீங்கள் செய்கின்ற செயல்தான் உங்கள் உடம்பை பாதிக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அது ஜோதிடமாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும். அந்த சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை மட்டும் சொல்லவில்லை, அவர்கள் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் என்னென்ன நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால தான் வீடு கட்டுவது, ஜோசியம் பார்ப்பது, இதெல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் தினமும் குளிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 4-2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 4-2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் 2 முறை நம்ம மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாரம் 2 அப்படின்னா, நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு வாரத்தில் 2 நாளைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருப்போம். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன பயன் உங்களுக்கு விளையும் என்றால், அந்த மனிதனை இயக்குகின்ற அந்த வாதப்பித்த கபநாடிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடிகள் தத்தமது இயல்பான நிலையில் இயங்கி கொண்டிருக்கும். அப்போ அந்த வாதப்பித்த கபம் தான் இந்த நோய்கள் வருவதற்குண்டான ஒரு காரணம். அந்த வாதப்பித்த கபம் உங்களுக்கு சரியான முறையில் இயங்காவிடில் உங்களுக்கு நோய் வந்துவிடும். அப்போ அதனுடைய இயல்பான நிலையில் இயங்க வேண்டும். அப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதனால என்ன பயன் என்றால், அந்த நாடிகள் இயல்பான நிலையில் இயங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோய் வராது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. காதில் எண்ணெய் விடுவாங்க, மூக்கில் எண்ணெய் விடுவாங்க, உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எண்ணெயே தலைக்கே தேய்க்கிறதில்ல, இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் மாதம் 2, அதாவது வாரம் 2 எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அடுத்தபடியாக மாதம் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தாம்பத்திய உறவு மாதம் 2 முறை தான் அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதியை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், டிவி திறந்தீங்களாவே அதை பற்றி ஆண்மை குறைவு பிரச்சனை நிறைய ஓடிட்டு இருக்கோம். அதை வெவ்வேறான கருத்துக்கள் உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களே நிறைய வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதனாலேயும் மனிதனுடைய உடல் கெட்டு போகிறது அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வருடம்
வருடம் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதி மருந்து சாப்பிட்றது. இப்போ நம்ம பேதி மருந்து எத்தனை பேர் சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் முன்பெல்லாம் கண்டிப்பாக அந்த விளக்கெண்ணையை கொடுத்து பேதி மருந்துக்கு பதிலாக அதை கொடுப்பார்கள். அதனால் பேதியாகும். இப்போ வந்து பேதி மருந்துங்கிறது ரொம்ப அரிதாகி போய்விட்டது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகள் எல்லாமே மாறி போய்விட்டது. அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போய்விட்டது. அப்போ நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் புறந்தள்ளி விட்டு, இப்போ இருக்கிற விஷயத்தெல்லாம் புறந்தள்ளி விட்டு, அந்த பழைய காலங்களில் நடந்த அந்த விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உணவு திருவிழா அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். உணவு திருவிழா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடிலாம் நடந்தது கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த சிறுதானியங்களை வைத்து தான் நம்ம ஒரு 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம். அப்போ நோய்கள் என்று ஒன்று வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லாமல் போனது. இப்போ சிறுதானியங்களை பற்றிய விஷயங்கள் அருகி போய்விட்டது. புரியுதுங்களா? அப்போ அந்த சிறுதானியங்களை பற்றிய விஷயங்கள் யாருக்குமே தெரியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியல. அப்போ அந்த சாமை, கம்பு, சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, இது மாதிரி திணை இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. எல்லா வீடுகள்லையுமே இருந்தது. ஆனால் இப்போ அது வந்து ஒரு காட்சி பொருளாக மட்டுமே இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அங்கங்கு உறவு திருவிழாக்கள், அதே மாதிரி ஃபுட் எக்ஸிபிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்காட்சி போன்ற அவலங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றன. அது ஒரு நல்லது தான். ஏன்னா மக்கள் இப்போ நோய் நிறைய வந்ததுனால அவதிப்படுறதுனால இப்போ அந்த பக்கம் திரும்புகிறாங்க. இல்லைன்னா இன்னும் அதையே தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ சிறுதானியங்களுடைய திருவிழாலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. சிறுதானியத்தில் பிஸ்கட் வருதுன்னு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதை வாங்கி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து நோய் என்று ஒன்று வராது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறது வந்து இந்தியாவில் தான். அதுவும் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அது குறிப்பாக இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நான் மறந்து விட்டதனுடைய காரணத்தினால தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே சித்த மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. 11 சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து ஒரு இடைக்காடர்னு அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு. அவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் வந்து ஜோதிடத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு நாணத்தை பெற்றவர். இடைக்காடர் அப்படிங்கிற ஒரு சித்தர். இதை வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் எல்லா இடத்துலையுமே. அந்த இடைக்காடர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஆடு மேய்ப்பவர் தான் அந்த சித்தர். அப்போ அவருடைய ஜோதிட நாணத்தால் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பஞ்சம் அந்த ஊருக்கு வரப்போகிறது அப்படிங்கிற அமைப்பை நாணத்தின் மூலமாக அந்த ஜோதிடத்தின் வாயிலாக அறிகிறார். சரி, இப்போ இந்த ஜோதிடம் அறிகிறாரா, சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாரு. உடனே ஒரு யோசனை செய்கிறார். அவருடைய ஆடுகளுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சேகரித்து வைத்து விடுகிறார். அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் அந்த எருக்கு செடியை வந்து சாப்பிட பழக்க விடுகிறார். ஏன்னா எருக்கு செடி வந்து மழை இல்லைனாலும் அது முளைச்சிக்கும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த கேழ்வரகு இது மாதிரி தானியங்களை எல்லாம் முன்பு சேகரித்து வைத்துக் கொள்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் நினைத்தது போலவே பஞ்சம் வந்து விட்டது. எல்லா இடத்துலையுமே மழை பெய்யல, எல்லாம் வறட்சி ஆகிவிட்டது. எல்லா மனிதர்கள் உயிர்கள் எல்லாமே இறந்து போய்விட்டன. ஆனால் ஒருவர் மட்டும் இந்த உலகில் இவருடைய ஆடுகள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நவக்கிரக நாயகர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவதைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கடவுள் அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த குரூப் மட்டும் உயிரோடு இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு இவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. உடனடியாக அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் ஜோசியத்தின் அடிப்படையில் உங்களுடைய கிரகாம்சம் அடிப்படையில் இந்த நேரத்தில் பஞ்சம் வரும் அப்படின்னு எனக்கு முன்னாடி தெரியும். அதனால் நான் இப்படியெல்லாம் சேகரித்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிறார். ரொம்ப அவங்க பரவாயில்லையே இவ்வளோ ஜோதிட நாணம்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. வந்தவர்களுக்கு இவர் வந்து தன் வச்சிருந்த உணவெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணுங்க, படுத்து தூங்கிட்டாங்க. படுத்து ரொம்ப நேரம் தூங்கும் பொழுது இவருக்கு ஒரு ஐடியா வந்தது. நாம் மட்டும் தான் தப்பிச்சிட்டோம், இன்னும் மற்ற உயிர்களையும் நாம் பாதுகாக்கணும்னு சொல்லி உடனே அந்த கோள்களுடைய கிரகாம்சங்களை மாற்றி வைக்கிறார். அந்த கட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, நவாம்சம் ராசி கட்டத்தில், அது மாதிரியான விஷயங்களை அவர்களுக்கு அந்த பஞ்சம் தீர்வதற்கு என்ன வழி என்று தெரிந்து கொண்டு அந்த நவக்கிரக நாயகர்களை வந்து மாற்றி வைக்கிறார். அப்போ மாற்றி வைக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, உடனடியாக மழை உடனடியாக பெய்கிறது, பஞ்சம் தீர்ந்து விட்டது. உடனே அவங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கேட்குறாங்க, எப்படி இது சாத்தியமாயிட்டுன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஆழ்ந்து தூங்குனீங்க, அதனால் நான் உங்களை வந்து மாற்றி வச்சேன், இந்த மாதிரி மழை அப்படின்னா ரொம்ப இன்னும் சந்தோஷப்படும். இவ்வளோ நாளும் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்லாம் சந்தோஷப்பட்டுருக்கிறாங்க. இதற்கு நாம் எதுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னா, இந்த கோள்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே மனிதனை வந்து ஆட்டி வைக்கிறது அப்படி தான் நாம் சொல்லணும். அதற்கு தான் இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஆனால் நம்ம அந்த கோள்களுடைய சாராம்சம் இல்லாமல் மனிதன் வந்து செயல்பட முடியாது. சில பேர் வந்து விகண்டாபத்துக்காக அது இதையும் சொல்லுவாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லைம்பாங்க. ஆனால் நான் வந்து அனுபவபூர்வமாக சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நோயாளிகள் வருவார்கள் என்னிடத்தில். அப்போ அவங்களுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைலாக தூக்கிட்டு வருவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல், எவ்ரி திங் நார்மல். சரி ரைட்டு, எவ்ரி திங் நார்மல். எப்படிப்பா திரும்பி உனக்கு முதுகுலி இருக்குது,
இல்லை வந்து வயிற்று வலி எப்படி வருது, எல்லாமே நார்மலாக இருக்குது, எப்படி வயிற்று வலி வருதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அப்புறம் அவங்க பார்த்த அந்த டாக்டர்கிட்டே அந்த மருந்து இல்லை, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க அதெல்லாம் சரியாக போயிடும், இந்த சாப்பாடை சாப்பிடுங்க சரியாக போயிடும் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய கிரகாச்சார அம்சங்கள் அதில் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் அவர்கள் செய்யும் பொழுது அந்த நோயானது தீருகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிரகாச்சார அமைப்புக்கு தகுந்தால் போல் சில சித்த மருந்துகளை நாம் கொடுக்கும் பொழுது அந்த நோய் வெகுவாக குணமாகின்ற ஒரு தன்மையெல்லாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? இது ஒரு ஜோதிடத்திற்கும் மருத்துவத்திற்கும் உள்ள நெருங்கிய சம்பந்தம். இது ஒரு உதாரணம். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வர்மம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வர்மம் அப்படிங்கிறது இப்போ இந்தியன் படத்தில் கூடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியன் 1 and 2 ரெண்டுலையுமே பார்த்துருப்பீங்க. இந்த வர்மம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அதை நிறைய பேர் தெரியாமல் அது வந்து சும்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வர்மத்துக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை பாருங்கள், இந்தியன் 2 படத்தில் கூட ஒவ்வொரு சித்தர் பாட்டையும் சொல்லி அவர் அடிப்பார். அதெல்லாம் உண்மைதான். இப்படி இந்த இடத்துல அடித்தா அப்படி ஓடுவாங்க, கத்துவாங்க அப்படின்லாம் இருக்குது. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒருவர் பைக்கிலேருந்து கீழே விழுந்துடுறாரு, இல்லை ஒரு அடிபட்டுது, சின்னதாக அடிபட்டுருது. அப்படி அடிபடும் பொழுது என்ன ஆகுனா அந்த இடத்துல வலி இருக்கும், அந்த இடத்துல நரம்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நரம்பு உங்களுக்கு ஃபுல்லாக பெயின் இருக்கும், அதை காலையை தூக்க முடியாது, அப்புறம் அந்த மரத்து போகின்ற தன்மையெல்லாம் ஏற்படும் சில பேருக்கு. அப்போ என்ன பண்ணுவார் இவர், நரம்பு டாக்டர் அந்த டாக்டர்னு பார்த்து நிறையா ஃபைல்லாம் தூக்கிட்டு வருவார். பார்த்தா அதுவும் எவ்ரிதிங் நார்மல், எல்லா ஸ்கேனும் நார்மல், எல்லா டெஸ்ட்டும் நார்மல், எல்லாமே ஓகே. அப்புறம் ஏப்பா வலிக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த வர்மத்தில் குறிப்பிட்ட பகுதியில் அந்த குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து அடிபட்டிருக்கும். இப்போ வந்து வர்மம் அப்படின்னா சும்மா ஓங்கி வந்து ஒரு சுத்தியில் அடிக்கிறது வர்மம் கிடையாதுங்க. இந்த ஒரு விரலில் அடித்தாவே அது வர்மம். சில புள்ளிகளில் இப்போ வந்து நடு நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வர்மம் இருக்குது, அதில் இந்த விரல் அடித்தா வர்மம் கொண்டுருவாங்க, மயக்கம் அடைஞ்சிடுவாங்க. அது மாதிரியான வர்ம புள்ளிகளில் அவர்களுக்கு அந்த பைக்கில் விழுந்தோ அல்லது ஏதாவது ஒரு கால் தடிக்கி விழுந்தோ அடிபட்டு இருக்கும். அப்போ அந்த வர்ம புள்ளிகளில் அடிபட்ட விஷயம் வந்து ஸ்கேனில் தெரியாது. இப்போ உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் பகுதியில் இருக்கின்ற நபர்களுக்கு கூட இல்லை உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அவங்க எங்கே திக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த ஃபைலை தூக்கிட்டு. இப்போ இதற்கு நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் அது வர்மத்தில் அடிபட்ட ஒரு விஷயமாக அங்கே இருக்கும். அப்போ அந்த சித்த மருத்துவரை அணுகினீங்கன்னு சொன்னால் அந்த வர்மம் எந்த இடத்துல அடிபட்டு, ஏன்னா இதில் 10 வருஷமாக அப்படியே இருந்துட்டு இருப்பார், எங்கேயுமே தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்னென்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயே தீர்க்க முடியல, நம்ம வேற எங்கே போய் தீர்க்கிறது கம்முன்னு இருந்துக்குவாங்க. ஆனால் அவர் எப்பொழுதும் நடைபெணமாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பார். கால் மரத்து போயிடும். கால் மரத்து போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு கால் அப்படியே சூம்பி போயிடும். மசில் வேஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற மசில் அட்ரோபி ஏற்பட்டுரும். அப்போ மசில் தான் உங்களுக்கு வந்து அந்த காலுக்கு வந்து வலுவை கொடுக்கும். அப்போ அந்த நரம்பு பகுதியில் அடிபடுவதனால் அந்த மசில் அட்ரோபி ஏற்பட்டு உங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்போ அவர் இது மாதிரி தெரிஞ்சு ஒரு சித்த மருத்துவரை அணுகிறார் என்றால் அந்த வர்மத்தில் இருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்த்து சில வகையான மசாஜ் இருக்கிறது, சில வகையான அந்த தடபுல முறையெல்லாம் இருக்கிறது. அது மாதிரி செய்யும் பொழுது அந்த நோய் அந்த பிரச்சனை வேகமாக குணமாக, சாதாரணமாக ஒரு 200 ரூபாயில் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அப்பையும் தீராது. இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஜோதிடம் அங்கங்கே அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும் ஜோதிடம். புரியுதுங்களா? அப்போ அந்த ஜோதிடத்தையும் நம்ம ஒரு விஷயமாக எடுத்து அதை பார்த்து நம்ம செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய அந்த நோயினுடைய தீவிரத்தை நம்ம குறைக்க முடியும், அதை குணமாக்க முடியும். இவ்வளோதான் அதனுடைய விஷயங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே பொதுவாகவே ஒரு நோய் என்று வந்து சொன்னால் அதுக்காக உங்களை நோய் வந்தோடனே போய் ஜோசியத்தை பார்க்க அப்படின்னு நம்ம தவறான ஒரு வழிகாட்டுதலை சொல்லவில்லை. நோய் என்று வந்து விட்டால் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது தீராமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு வச்சிங்களேன், உடனடியாக உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் முதல்ல. அப்போ ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த அம்சங்களை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இது தீருமா தீராதா, இல்லை வேறு வைத்தியங்கள் நாம் செய்ய வேண்டுமா என்ற விஷயங்களை எல்லாம் இது அதில் தெரியும். அப்போ அதுக்கு தகுந்தால் போல் உள்ள ஒரு மருத்துவரை அணுகி நம்ம அதுக்குண்டான மருத்துவத்தை நாம் செய்து கொள்ளலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்பொழுதும் நம்ம அந்த நோயோடையே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாள்பட்ட நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரானிக் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஒருவரை வந்து தினந்தோறும் ஒரு இன்னலுக்கு ஆளாகின்ற ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கின்றது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் மூட்டு வலியிலே அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதற்குண்டான விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அதிலிருந்து நம்ம வந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த கருத்தரங்கில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றியும் சித்த மருத்துவத்தை பற்றியும் நம்ம இணைத்து நிறைய விஷயங்கள் நாம் பேசியிருக்கின்றோம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாசு பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் டைம் இருந்தால் கூட பேசலாம். டைம் ஆயிடுச்சிங்களா? எப்படி டைம் ஆயிடுச்சிங்களா?
சரி, வாஸ்து வந்து நிறைய ஒரு சப்ஜெக்ட்டுங்க. அது இன்னொரு நாளில் நம்ம வந்து வாஸ்து பேசலாம். ஏன்னா இப்போ சொல்கின்ற வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சித்தர்கள் சொல்லுகின்ற ஒரு வாஸ்து வந்து அது வேறு மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாஸ்துவும் ஒரு நோய் நிலைமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. வாஸ்து மாறும் பொழுது அந்த வாஸ்து அவர்கள் தான் சித்தர்கள் தான் முதல் முறையில் அறிமுகப்படுத்தினர். புரியுதுங்களா? அப்போ அந்த வீடு கட்டுவதற்கு எப்படி, அதாவது நம்ம வாஸ்து வந்து தென்கிழக்கு மூலையில் இப்படி இருக்கணும், வடகிழக்கில் அப்படி இருக்கணும் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுங்களா, இடத்த வாங்கும் போதே இந்த இடத்த வாங்குறதா வேண்டாமா, அந்த மண்ணை பார்த்து அந்த மண்ணினுடைய இலக்கணத்தை பார்த்து அது எப்படிப்பட்ட மண் அதை அப்படி தெரிஞ்சு தான் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் இப்போ கடைப்பிடிக்கிறாங்க? வாஸ்து பண்ணுறவங்க யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. ஆனால் ஒரு மனை தேர்வு இருக்கும்போது, அது உங்கள் சொந்த நிலமாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு வயல் பகுதியில் நீங்கள் வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு காடுகளில் வீடு கட்டுறீங்க உங்கள் நிலத்தில், அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு கட்டுவீங்க. அப்போ அந்த மனை தேர்வு எந்த இடத்துல நம்ம தேர்வு பண்ணணும், அந்த மண்ணை ஆராய்ச்சி செய்து அதை எப்படிப்பட்ட மண் என்று தெரிந்து கொண்டு அதிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சும்மா வந்து நீங்கள் எடுத்தோன்னே கட்டணம் கட்டி அங்கே வை இங்கே வை அதெல்லாம் கிடையாது. மனை தேர்விலேருந்தே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். எந்த இடத்தில் மனை அமைய வேண்டும், எந்த இடத்தில் மனை அமையக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே வாஸ்து என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டு. அது இன்னொரு காலங்களில் இன்னொரு நேரங்களில் நாம் இதை பேசுவோம். இதுவரை கேட்டிருந்த உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையினுடைய தலைவர் மதிப்புக்குரிய வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களுக்கும், அதேபோல் அந்த குழுவில் இருக்கின்ற அத்தனை அங்கத்தினர்களுக்கும், அப்புறம் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய தலைவர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், அதனுடைய குழுவில் உள்ள கதிரையா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எனது செல்ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9514325454 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இது போன்ற பல்வேறு இலவச மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என்றாலும், அல்லது இது போல ஏதாவது ஒரு சொற்பொழிவுகள் ஆற்ற வேண்டும் என்றாலும் நீங்கள் அழையுங்கள். நாங்கள் அதை நடத்தி கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் முருக கணபதி ஐயா அவர்கள் இவ்வளோ நேரம் நம்ம சிறப்பான சித்த மருத்துவம் பற்றிய மிக அரிய தகவல்களை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பாகவும் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாகவும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு